கிறிஸ்மஸ் வந்துருச்சுல மக்களே, அதனால் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ, அப்புறம் வந்து இது அழகுபடுத்தக்கூடிய அந்த டெக்கரேஷன் பொருட்கள் எல்லாமே இதில் இருக்குது. இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ட்ரீ தான். நம்ம ஓப்பன் பண்ணி செட் பண்ணியில் உங்களுக்கு தெரியும் இது அந்தளவுக்கு ஒர்த்தா இல்லை அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டெக்கரேஷன் ஐட்டம் தான் வருது. என்னடா அது கொட்டுது. இங்கே பாருங்கள், நல்லா முட்டைக்காசு பல்பு மாதிரி நல்லா கலர் கலராக நிறையாவது கொடுத்துருக்காங்க. நிறையாவது கொட்டி கிடக்குது மக்களே உள்ள. இது எல்லாம் வந்து அந்த ட்ரீயில் வந்து தொங்க ஒரு அழகு சாதன பொருட்கள். இதை அப்படியே வச்சுருவோம். வேறு என்ன இருக்குன்னா, இதுவும் அதே மாதிரியே சின்ன சின்ன ரவுண்டமாக அழகாக டிசைனாக கொடுத்துருக்காங்க. நல்லா ஜிகினா மாதிரி இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன இருக்குன்னா, அடுத்து ஒரு டெக்கரேஷன் ஐட்டம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிஃப்ட்டு, அப்புறம் வந்து இந்த மோளம், அப்புறம் இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவோட கைத்தடி, அப்புறம் ஸ்டார், இது எல்லாமே இந்த ஒரு பாக்கெட்டுக்குள்ளே இருக்குங்க. அவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்கிறது. ஃபைனலாக வந்துட்டு நம்மளோட அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வெளியில் எடுத்துரும். வாவ், இதுதான் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீனோடனே ஒரிஜினல் ட்ரீன்னு நினச்சிடாதீங்க. இது வந்துட்டு கொஞ்சம் பொம்மை ட்ரீ தான். இப்போ இதை ஓப்பன் பண்ணி எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோமா? டக்குன்னு ஓப்பன் பண்ணிடுவோம். இந்த ட்ரீயை வந்துட்டு கீழே ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் மாட்டினா தான் வந்து ஸ்டாண்டிங்கில் நிற்கும். இப்போ பாருங்கள், ஸ்டாண்டில் மாட்டினோடனே ட்ரீ நின்றுச்சுல. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா அது வந்து ஒரு மரம் மாதிரியே நம்மளால் கையில் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு டிசைனாக வந்து நம்ம மாற்றிக்க வேண்டியதுதான். ரொம்பவும் விரித்து வச்சிடாதீங்க, ஏன்னா ரொம்ப பொழந்துக்கிட்டு போயிடும். ஓரளவுக்கு அப்படியே கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி இருக்குமோ அந்த இதை இமேஜின் பண்ணிக்கிட்டு அப்படியே இது அழகாக அப்படியே விரித்து விட்ருங்க. பார்க்க அப்படியே ட்ரீ மாதிரி இருக்கணும். பாருங்கள் மக்களே, ஓரளவுக்கு ட்ரீ வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ஒரு 420 ரூபா தான் இந்த பொருள் எல்லாமே சேர்த்து. அதனால் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரொம்பலாம் எதிர்பார்த்துடாதீங்க. நம்ம இன்னும் காசு கொடுத்து வாங்கினா இன்னும் பெரிய ட்ரீலாம் வாங்கலாம். இப்போ வந்துட்டு இந்த ட்ரீயில் வந்து இந்த அழகான இந்த டெக்கரேஷன் ஐட்டம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் மாட்டினாங்க அப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த முட்டை கிளாஸ் பல்ப்பு மாதிரியே இருக்குல்ல, இதை ஃபஸ்ட்டு தொங்க விட்ருவோம். சும்மா வாங்கினாங்கன்னா அப்படியே மாட்டி தொங்க விட்ற வேண்டியது தான். இதை அப்படியே அழகாக மாட்டி விட்ருவோம். நல்லா கலராக மின்னுது பார்க்குறது. ஒரே இடத்துல தொங்க விடாமல் அப்படியே அங்கனங்கன்னு தொங்க விட்ருவோம். அப்போ தான் வந்துட்டு மற்றது மாட்டையில் எல்லாம் கலந்து இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். முட்டை கிளாஸ் பல்ப் வந்து மாட்டியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் கிஃப்ட் பாக்ஸு, அப்புறம் வந்துட்டு இந்த ட்ரம் செட்டெல்லாம் கிடக்குது உள்ள. இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி இதையும் அப்படியே தொங்க விட்ருவாங்கனாங்கண்ணே. பாருங்கள், கிஃப்ட் பாக்ஸ் ஆனால் உள்ளே எதுவுமே இல்லை, காற்று தான் இருக்குது. இதை பாங்கினாங்கன்னா தொங்க விட்ருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் இருக்குது பாருங்கள். இதை அப்படியே நடுவில் மாட்டி விட்ருவோம், சென்டராக இருக்க மாதிரி. மக்களே, நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாமே வச்சாச்சு. கடைசியாக அதில் இருக்கக்கூடிய அந்த மேரி கிறிஸ்மஸ்ன்னு இருக்குல்ல, இதையும் அப்படியே மேலே வச்சுட்டோம்னா பக்கவான கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி. பக்கத்தில் வந்து பாருங்கள் மக்களே, இந்த ட்ரீயோட இலை பார்த்தீங்கன்னா ஏதோ பிளாஸ்டிக்கில் நாராக வச்சுருக்காங்க. அப்புறம் அது உள்ளே கம்பி வச்சுருப்பாங்க போல இருக்குது. அதுதான் நம்ம வளைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பொசிஷனில் நிற்கிது. க்ளோஸ்அப்பில் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. 450 ரூபா சம்திங்கில் வருது. இது ஒருத்தா இல்லையான்னு நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும், பார்க்குறது எப்படி இருக்குன்னு. பகலில் எப்படி தான் மக்கள் ட்ரீ இருக்கும், நைட்டில் வந்துட்டு இது நல்லா கலராக எரிய வைக்கிறதுக்காக நம்ம வந்து கலரில் எல்இடி லைட் வாங்கியிருக்கோம், எவ்ரிடேயில் உள்ளது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எல்இடி லைட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே ஒயரை அறுந்து கிடந்துச்சு. அதனால் அந்த ஒயரை ஒட்ட வச்சுட்டு நைட்டில் இது ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணோம்னா நல்லா மின்னி பளிச்சுன்னு எரியும். இந்த இதுக்குள்ளே இருக்குது லைட்டு. இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ அப்படியே போயிட்டு நைட்டை இதை அழகாக டெக்கரேஷன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன். வாவ், அந்த கலர் லைட்டை போட்டக்கப்புறம் தாங்க நான் ட்ரீ செம்மையாக தகன்னு மின்னுது. பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த எல்இடி லைட்டு வந்து லென்த்து கூட, நம்ம ட்ரீ வந்து 3 அடிங்கிறனால கொஞ்சோண்டு லைட்டை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். நிறையாவே யூஸ் பண்ணால் ரொம்பவும் பளபளன்னு மின்னிக்கிட்டு கிடக்கும். அதனால் பாதியை இழுத்து விட்டுட்டேங்க. ட்ரீ 3 அடிங்கிறனால கொஞ்சம் சின்னமாக தான் இருக்கும். நம்ம காசுக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டு வரும். இது வந்து 3 அடி ட்ரீ 450 ரூபா ரேட்டுக்கிட்ட வந்துச்சுங்க. இதோட விலை கூட உள்ளதெல்லாம் இன்னும் ஹைட்டாகவும் வரும், இன்னும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம பட்ஜெட்டுக்கு இதுவே போதும். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், இது இன்னும் கொஞ்சம் வெளியில் வச்சோம்னா சூப்பராக இருக்கும். இது வீட்டுக்குள்ளே வச்சு எடுக்கிறனால இந்த செவரு இதெல்லாம் பேக்ரவுண்டில் ஒயிட் கலரில் இருக்கனால பெருசாக அந்த அளவுக்கு தெரியலை. இன்னும் நம்ம வெளியில் வந்து அவுட்டோரில் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்க, அப்படியே பெஞ்சில் தூக்கி வச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. வீடியோவில் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது லைட்டு. உங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.